ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தமிழரசன். நீங்கள் பார்க்குறது கோவை ட்ரேடர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலில் தினமும் ட்ரேடிங் செய்கிறதுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் நியூஸ், மார்க்கெட் அப்டேட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட், எஃப்ஐஐஸ், பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸோடைய கார்பரேட் ஆக்ஷன்ஸ், குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ், பிரேக் அவுட்ஸ், ப்ரைஸ் ஆக்ஷன், ட்ரேடிங் மெத்தட்ஸ் இதை பற்றி தான் ஷேர் பண்ணுறோம். அண்ட் கூடவே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்குற கொஸ்டின்ஸ் அண்ட் டவுட்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுறோம். அனைவருக்கும் வணக்கம். இன்று ஜூன் 16, 2024. நேற்று ஒரு பெரிய அப்டேட் வந்துச்சு செபி தரப்புலேருந்து. என்னென்னா, பிசிஜியை பேன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. பிரைட்காம் குரூப்ஸை பேன் பண்ணிட்டாங்கன்னு சொன்ன உடனே வந்து இன்னொரு பெரிய நியூஸ். அச்சச்சோ, 6,63,000 ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க, அவங்களுடைய கதி என்ன ஆகும், அடுத்து என்ன பண்ண முடியும், என்னெல்லாம் நடக்க போகுது, இந்த மாதிரியான கேள்விகளை எழுப்பி மக்களை ஓவராக பயன்படுத்தினாங்க. பட் இது உண்மை தான். இந்த எல்லா பயமும் இன்வெஸ்டர் மத்தியில் இருக்குது. ஸோ பிசிஜியில் என்ன நடந்துச்சு, அடுத்து என்ன நடக்க போகுது, ஷேர் ஹோல்டர்ஸ் என்ன பண்ண முடியும், என்னென்ன லிமிட்டேஷன்ஸ் இருக்குன்றத ஒரு கம்ப்ளீட் கேஸ் ஸ்டடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். லாஸ்ட் டிக்கெட்ஸில் நிறையா பம்ப் அண்ட் டம்ப் மெத்தட் இருந்துச்சு, ட்ராப் மாதிரி. அதாவது ஒரு பென்னி ஸ்டாக் வந்து ₹1 ₹2 ட்ரேட் ஆகும், சர்ன்னு ஒரு ₹500 ₹600 போயிட்டு கீழே விழுக்கும். சில ஸ்டாக்ஸ் ₹10 இருந்து ₹70 போயிட்டு கீழே விழுக்கும். ஸோ இந்த மாதிரி நிறையா இது பார்த்திங்கன்னா அது ஃப்ராட் பண்ணி ப்ரொமோட்டர்ஸே அந்த ப்ரைஸ் வந்து ஹைக் பண்ணுவாங்க. ஃபேக்கான ஃபினான்ஷியல் டாக்குமெண்ட்ஸை காமிச்சு நல்லா உயர்த்தி ப்ராஃபிட் புக் பண்ணி வெளியே வந்துடுவாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் நடந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பட் இதெல்லாம் லாஸ்ட் டிகேட், அதாவது நம்ம ட்ரேடிங்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி நடந்த ஸ்கேம்ஸ். பட் இப்போது நம்ம கரண்ட்டாக ட்ரேடிங் நடந்துட்டு இருக்கும்போது நமக்கு வந்த ஒரு எக்ஸாக்ட் கேஸ் ஸ்டடி, எக்ஸாக்டான ஒரு ஸ்டோரி தான் இது. இதை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பிரைட்காம் குரூப்ஸ் இவங்க வந்து ஆன்லைன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி. ஸோ இவங்களுடைய ஷேர் ஹோல்டர்ஸோடைய எண்ணிக்கை 63,310 தான் இருந்துச்சு 2020-21. 2021 மார்ச் அப்போது ஒரு அப்டேட் வருது. கம்பெனி வந்து 870 கோடி ப்ரிஃபரன்ஸ் ஷேர் இஷ்யூ பண்ணி திரட்ட போகிறாங்க அப்படின்ற நியூஸ். இந்த நியூஸ் வரும்போது அதோடைய மார்க்கெட் ப்ரைஸ் வெறும் ₹5. ஒரு ஷேருடைய விலை ₹5. நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த நியூஸ் வந்தோடனே பிசிஜினா என்னன்னு, அது எந்த கம்பெனி, என்ன ட்ரேடு போயிட்டுருக்கு அப்படின்னு எல்லோரும் பார்க்குறாங்க, பை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஷேர் அப்பர் சர்க்கியூட்டில் போகுது. ஸோ இதுதான் சான்ஸ் அப்படின்னு ப்ரமோட்டர்ஸ் சில லூட்டிங் பண்ணி கம்பெனியோட ஃபண்ட்ஸை சர்க்கிள் பண்ணி நிறைய ஷேர்ஸை வந்து பை பண்ணுறாரு. நியூஸ் என்ன வருதுன்னா, செகண்ட் நியூஸ். ஃபஸ்ட்டு ரைட்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க, இதோட விலை ₹5 தான். செகண்ட் நியூஸ் வந்து ப்ரமோட்டர்ஸ் பல்க் அதை வாங்கிட்டே இருக்காரு அப்படின்றது. ஸோ ப்ரமோட்டரோட கான்ஃபிடென்ஸை மெயினாக வச்சு இந்த ஒரு ஸ்கேம் வந்து நடக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா இது அப்பர் சர்க்கியூட்டில் போகுது, ஆஹா ஓஹோன்னு பேசுகிறாங்க. பட் எந்த விதமான நியூஸஸும் வெளியே வரல. வெறும் ₹10 இருந்து ₹150 போயிட்டான் இந்த ஷேர். அப்புறம் போனஸ் இஷ்யூ பண்ணாங்க. ஸோ இது மூலமாக வெறும் 63,310 இருந்த ஷேர் ஹோல்டர்ஸோடைய எண்ணிக்கை 3 மடங்கு உயர்ந்து வேறு ஒரு கவுண்ட்டுக்கு போச்சு. இப்போ கரண்ட்டாக 6,63,000 ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க, இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க. ஸோ இப்படி வந்து ஷேர் வந்து உயர்ந்துகிட்டே போகும்போது எப்போவுமே செபி கண்காணிச்சிட்டே இருப்பாங்க. அப்படி கண்காணித்து 2022 ஒரு அறிவிப்பு வெளியிடுறாங்க. என்னென்னா, நாங்கள் ஃபாரன்சிக் ஆடிட் பண்ண போகிறோம் பிசிஜி கம்பெனியில் அப்படின்ட்டு. ஸோ இந்த நியூஸ் வந்ததுக்கப்புறம் ஷேர்ஸ் படிப்படியாக இறங்க ஆரம்பிச்சது. தொடர்ந்து 12 நாட்கள் 12 ட்ரேடிங் செஷன்ஸ் லோவர் சர்க்கியூட்டில் க்ளோஸ் ஆச்சு. ஸோ இந்த நேரத்தில் தான் FOMO விளையாடுது, அதாவது ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். அடடா இப்போ கிடைக்குது, இதை விட்டுடா நமக்கு வேறு ஷேர் கிடைக்காது, மல்டிபேக்கர் ஷேர் கிடைக்காதுன்னு சொல்லி எல்லோரும் பை பண்ண ஆரம்பித்தாங்க. அப்படி பை பண்ண ஒருத்தர் தான் ஒரு ஷேர் ஹோல்டர் வந்து ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்காரு. நான் வந்து ஃபஸ்ட்டு 2,500 ஷேர்ஸ் வாங்கினேன், ஷேர் மேலே போச்சு. ₹47 2,500 ஷேர்ஸ் வாங்கினேன். ₹57 போகும்போது இன்னொரு 10,000 ஷேர்ஸை வாங்கினேன். அதுக்கப்புறம் நல்லா உயர்ந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. போனஸ் வந்துச்சு. அப்போது விற்றுருந்தால் கூட நான் ப்ராஃபிட்டில் வந்திருப்பேன். பட் நான் விற்கலை, லாங் டேர்முக்குன்னு ஹோல்டு பண்ணேன். பட் இப்போ அதோடைய நிலைமை ஒரு ஷேர் ₹9 வந்துருச்சு அப்படின்னு ஆர்டிக்கல் எழுதியிருக்காரு. ஸோ இவரை மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. எல்லோரும் ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்டில் அந்த கீழே விழும்போது பை ஆன் டிப் அப்படின்னு சொல்லுவாங்க, கீழே விழும்போது வாங்குறது. ஸோ அதில் போய் பை பண்ணி மாட்டவங்க தான் நிறைய பேர். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ட்ராப்பில் எப்படி சிக்கியாச்சு, நெக்ஸ்ட்டு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போது செபி வந்து டெம்பரரி பேன் வந்து பண்ணியிருக்காங்க
15 ட்ரேடிங் செஷனுக்கு நீங்கள் ட்ரேட் எதுவுமே பண்ண முடியாது இந்த கம்பெனியில். ஸோ இன்றைக்கி சர்ச் பண்ணி பார்த்தா கூட எந்த விதமான அப்டேட்டும் எந்த விதமான சார்ட்டும் உங்களுக்கு ஓப்பன் ஆகாது. அடுத்து என்ன நடக்கும், இப்படியே போயிடுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இதை 15 நாளுக்கு அப்புறம் Z கேட்டகரியில் ஷேர்ஸ் மறுபடியும் ட்ரேடிங்கு அவைலபிளாக வரும். மறுபடியும் நீங்கள் ட்ரேட் எடுத்து ட்ரேட் பண்ணலாம். பட் ட்ரேட் ஃபார் ட்ரேட் அப்படின்ற செக்மெண்ட்டில் வரும். அதாவது உங்கள்கிட்ட 100 பங்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் 100ல் 10 பங்கு அன்றைக்கி விற்றுட்டீங்க அப்படின்னா மீதி ஒரு 10 பங்கு அன்றைக்கி விற்க முடியாது. அதை வந்து நெக்ஸ்ட் ட்ரேடிங் டேயில் தான் நம்ம விற்க முடியும். ஸோ இதுவே Z கேட்டகரி வந்திருக்கு இல்லைங்களா, அந்த Z கேட்டகரி எதை குறிக்குது அப்படின்னா இந்த Z கேட்டகரிக்கு வந்த பங்குகளை வந்து அந்த வாரத்தின் முதல் ட்ரேடிங் செஷனில் மட்டும்தான் ட்ரேட் பண்ண முடியும். அதாவது ஒரு வாரத்தில் 5 நாள் ஆக்டிவாக இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு வர்ற ட்ரேடிங் டே. இப்போது நாளைக்கு வந்து பக்ரீத் லீவு, ஸோ செவ்வாய்க்கிழமை ட்ரேடிங் டே இல்லைங்களா. ஸோ அந்த செவ்வாய்க்கிழமை தான் நீங்கள் விற்க முடியும், வாங்கவும் முடியும். பட் ஒரு நபர் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு தான் அந்த கம்பெனியில் பண்ண முடியும். பைனா பை, செல்லுனா செல். ஸோ எக்ஸ்ட்ரா எந்த இதுவும் பண்ண முடியாது. ஸோ ஹெவி செல் ஆஃப் வந்து நடக்கும். ஸோ இந்த ஹெவி செல் ஆஃப் நடக்கும்போது கண்டிப்பாக ஷேர்ஸ் கீழே வரைக்கும் நிறையா பேர் வந்து லாஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி லாஸஸ்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து எப்போவுமே ஒரு பேலன்ஸ் ஷீட்டு என்ன, கம்பெனி எப்படி ப்ராஃபிட் பண்ணுது அப்படின்னு பார்க்கணும். பட் இன்னொரு விஷயமும் நடந்திருக்கு. இந்த கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்கன்னா போலியான ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஏன் பேன் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் டிசம்பர் மாதத்துக்கான குவார்ட்லி ரிசல்ட்ஸை இந்த கம்பெனி வெளியிடலை. செபியும் பார்த்தீங்கன்னா கவனிச்சிட்டே வந்திருக்காங்க. ஒரு வழியாக ப்ரெஷர் பண்ணி செப்டம்பர் மாதத்துடைய குவார்ட்லி ரிசல்ட்ஸை இந்த ஜூன் 2024 14ஆம் தேதி கொடுத்துருக்காங்க. அதில் இவங்க சொல்லியிருக்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோடைய நெட் ப்ராஃபிட் 59 லட்சமாக உயர்ந்திருக்கு. ஸோ 59 லட்சத்துலேருந்து 63 லட்சமாக உயர்ந்திருக்கு. ஆனால் ப்ராஃபிட் மார்ஜின் 3.4% இருந்து 0.9% குறைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 1% கூட எபிட்டா மார்ஜின் கிடையாது. ஓகேங்களா. ஸோ எபிட்டா இதில் பார்த்தீங்க அப்படின்னா 3,92,00,000 இருந்தது 1 கோடியாக மாறி இருக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ப்ராஃபிட் மார்ஜின், எபிட்டா மார்ஜின் அண்ட் எபிட்டா வேல்யூ இதெல்லாம் குறையும் போது எப்படி நெட் ப்ராஃபிட் மட்டும் உயர்ந்துச்சு ஒரு கேள்வி இருக்குங்களா. ஸோ 2 கன்சிக்யூட்டிவ் குவார்ட்டர்ஸ்க்கும் இவங்க ரிசல்ட்ஸ் வெளியிடலை. அண்ட் லாஸ்ட்டாக கொடுத்ததுலேயும் கிளாரிட்டி இல்லை. ஸோ இது வந்து இன்னும் ஸ்க்ரூட்னைஸ் பண்ணாங்க. ஸோ ஸ்க்ரூட்னைஸ் பண்ணும்போது ஒவ்வொரு ஸ்கேமாக எடுத்தாங்க. கம்பெனியோட ப்ரொமோட்டரே ஃபோர்ஜிங் பண்ணி கம்பெனி ஷேர்ஸை மேலே கொண்டு போயிருக்காரு. பம்ப் அண்ட் டம்ப் மெத்தட். ஓகேங்களா. செகண்டு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் சரியில்லை. லாஸ்ட்டாக எந்த ஆர்டரையும் இவங்க சைன் பண்ணல, எந்த கான்ட்ராக்டும் கிடைக்கல. ஒரு பிஸ்னஸ் நல்லா போகுது அப்படின்னா அதுக்கு ஏதாச்சும் ஒரு வெளிப்படைத்தன்மை இருந்தால் மட்டுமே இன்வெஸ்டர்ஸ் முதலீடு பண்ணணும் அப்படின்றது செபி கொடுக்குற ஒரு அட்வைஸ். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் வந்து அடுத்து பிசிஜியில் பண்ண முடியும். இதுக்கிடையில் அரினோ ப்ரோவோட சொல்யூஷன்ஸோடைய போனஸ் ஷேர் அப்டேட் வந்திருக்கு. கம்பெனி 1:1 போனஸை அறிவிச்சிருக்காங்க. ஜூன் 17, 2024 அதோடைய ரெக்கார்டு டேட். லாஸ்ட் குவார்ட்டரில் அவங்க வந்து 29% ரெவென்யூ க்ரோத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. ரெவென்யூ க்ரோத் இன் ருப்பீஸ் பார்த்தீங்கன்னா 247 கோடி ரூபாய். நெட் ப்ராஃபிட் 48% இயர் ஆன் இயர் அதிகரிச்சிருக்கு. ஸோ கம்பெனி போனஸ் ஷேர்ஸ் கொடுக்குறாங்க. ஆரியன் ப்ரோ சொல்யூஷன்ஸோடைய டெய்லி சார்ட் தான் பார்க்குறீங்க. இதோடைய டெய்லி சார்ட்டை வச்சு பார்க்கும்போது ஷேர் இப்போது கரெக்டாக ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் தான் சுற்றிட்டு இருக்கான். இப்போது நடந்துச்சு அப்படின்னா பிரேக் அவுட்டும் நடக்கலாம். பிரேக் அவுட் நடக்கிறக்கான வாய்ப்புகள் மிக கம்மி. காரணம் இவன் வந்து ஆல்ரெடி நல்லா உயர்ந்திருக்கான். பட் இந்த போன ஷேர்ஸை வச்சு ஷேர்ஸ் பை பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட்டு தான். காரணம் இவன் கடந்த ஒரு வருஷத்தில் 10 டைம் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கான். 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு இதோடைய வேல்யூ 10 லட்சமாக மாறி இருக்கும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இவன் நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்கான். ஏன்னா 2023 ட்ரேடிங் பீரியடில் இவனுடைய மார்க்கெட் ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சுமார் ஒரு 300 ரூபா ரேஞ்சில் தான் சுற்றிட்டு இருந்தான். சரிங்களா. ஸோ அதை அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருப்பான். கிட்டத்தட்ட பர்சன்டேஜில் பிரேக் அவுட் பாயிண்ட்லேருந்து வச்சு பார்த்தோம்னா 6 டைம்ஸ் ப்ராஃபிட் அவங்க கொடுத்துருக்கான். இதை வந்து நம்ம வீக்லி சார்ட்டில் வச்சு பார்ப்போம். ஸோ நான் ஃபஸ்ட்டு இந்த சார்ட்டை வந்து ஓப்பன் பண்ண உடனே ஏன்னா ஷேர்ஸ் இப்போ உயர்ந்திருக்கா நம்ம எப்படி கவனிக்காம விட்டுன்ற மாதிரி தான் எனக்கு வந்து பர்சனலாக ஃபீல் ஆச்சு. பிகாஸ் இந்த இடத்துல பாருங்களேன், மே மந்த் இதே பீரியடில் தான் நான் சாம்பிள் ஃபெர்டிலைசர் அப்படின்னு ஒரு மொக்க கம்பெனியில் வாங்கிட்டு 1 மந்த் ஹோல்டு பண்ணேன். ஸோ இப்போது இதில் மிஸ் பண்ணிட்டோம், வருத்தமாக இருக்குது. பட் பரவாயில்ல. ஸோ போனஸ்க்காக ஏர்ன் பண்ணுறவங்க
அந்த நேரத்தில் பை பண்ணி ஹோல்டு பண்ணி போனஸை பெற்று இன்னும் உங்களுடைய வெல்த்தை வந்து மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டாட்டா, பை பாய்.